வயதான முதியவர் இடையில கட்டைகளை சுமந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு சேற்று நிலமா இருக்குது. அந்த சேத்துல வழுக்கி கீழே விழுந்துடுறாரு. பின்னாடி ஒரு செல்வந்தர் ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அதாவது என்ன விடுங்களே, கொஞ்சம் கை கொடுங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த முதியவர் பார்க்கறாரு. யாருமே வரல. இந்த செல்வந்தர் முதியவர் பக்கத்துல போறாரு. என்ன பெரியவரே, பார்த்து நடக்கக்கூடாதா? பட்டு சட்டை பாரு, எவ்வளோ விலை தெரியுமா? இன்னும் தூக்க போய் என்னுடைய சட்டையில சேறுபட்டா சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் போயிடுறாரு. பின்னாடி வந்த ஒரு இளைஞன் ஓடி வந்து அந்த முதியவரை தூக்கி விடுறாரு. செல்வந்தர் அந்த சொற்பொழிவு அரங்கில் கூடியிருக்காரு. நிறைய கூட்டமாக இருக்கு. அந்த சொற்பொழிவாளர் நிறைய பேசுறாரு. அன்பு ஒன்றே தெய்வம், உதவி செய்வதே மிகப்பெரிய அறம், இந்த மாதிரி நிறைய பேசுறாரு. அதை கேட்ட செல்வந்தர், அருமையான பேச்சு, இந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. இந்த அறிஞர் மேடையில் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் தர்மத்தை பற்றி பேசியதை விட அதை செயல்ல காட்டிய ஒரு இளைஞனுக்கு நான் பரிசு கொடுக்க போறேன். அந்த இளைஞன் இவர் தான் அப்படின்னு அந்த முதியவருக்கு உதவி செஞ்சார் இல்லையா, அந்த இளைஞருக்கு அந்த பரிசை கொடுக்குறாரு. இதை பார்த்த செல்வந்தருக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா அறிஞரே, நான் முன் வரிசையில் அமர்ந்து உங்க பேச்சை கவனிச்சேன். எனக்கு பரிசு தராம எனக்கு பின்னாடி உட்காந்து ஒரு சாதாரணவனுக்கு கொடுத்துட்டீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த செல்வந்தர் கோவப்படுறார். அதை கேட்ட அறிஞர், செல்வந்தரே, நீங்க தர்மத்தை பற்றி கேட்க வந்தீங்க. ஆனா இந்த இளைஞன் தர்மத்தை வாழ வந்திருக்கான். பட்டுச்சட்டை அழுக்காகும்னு ஒதுங்கிய நீங்க உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உதவிய இவன், இந்த ரெண்டு பேத்துல யார் சிறந்தவர்கள் அப்படின்னா இவன் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த அறிஞர் சொல்றார். இதை கேட்ட செல்வந்தருக்கு ஒன்று புரியுது. அறம் என்பது காதால் கேட்பது அல்ல, கரங்களால் செய்வது அப்படின்னு.